இது சூப்பர் சமையல் தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சி. ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் ஷெஃப், ஒரு ஃபுட் பிளாகரை சந்திக்கிட்டு வரோம். தீபாவளி வேற வந்துக்கிட்டே இருக்கு, கிட்ட வந்துருச்சு. என்னென்ன சமைக்கணும் அப்படின்னு நீங்கள் போட்டு மாண்டியை உடச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா, விருந்தாளிங்களை இந்த வருஷம் அசத்தியே ஆகணும்னு ஒரு தீர்மானத்தோடு இருந்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு வாங்க. இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது none other than மாஸ்டர் ஷெஃப் டைட்டில் வின்னர் ஷெஃப் இந்தர்பால். Hi Chef, how are you doing today? I'm good, how are you? So you're back here again to teach us something new. Yes. And what is it going to be today? So it's festive, we're going to do breakfast, lunch and dinner. மூணு வேலையும் நீங்கள் யோசிக்காமல் போய் கிச்சனில் நின்று சமைக்கிற மாதிரி அவர் சில ரெசிபீஸை கொடுக்க போகிறாரு. So what is for breakfast now? So we're going to do aloo paratha. Oh, so potato paratha. So it's stuffed inside the prata. That's right. So prataல அப்படியே உருளைக்கிழங்கு அப்படியே வச்சு அப்படியே ரோஸ்ட் பண்ணி சாப்பிட போகிறோம். Prata செய்ய போறோம், அதுக்குள்ள வைக்க போற கிழங்கையும் செய்ய போறோம். Okay. So this is the same recipe you can use to make chapatis as well. So this is atta flour. Atta மாவு. We have some water and ghee. தண்ணியும் நெய்யும் வேணும். And then this is we're going to do the filling. We have some chili, a little bit of garlic. We have a boiled potato, some fish curry powder and red chili powder. Okay. So உருளைக்கிழங்கு, மிளகாய், பச்சை மிளகாய் ஒன்று, அப்புறம் 3 பூண்டு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இவ்வளோதான் நமக்கு தேவை. So first things first, we're going to do the dough. So அந்த பரோட்டாவை முதல்ல செய்ய போகிறோம். அதுக்கு ஆட்டா மாவு. So into your bowl, just go in with about 1 cup of atta. Okay. But we're just going to do it step by step, a little bit at a time. இந்த பரோட்டா சரியாக வரணும்னா இந்த மாவும் தண்ணி அளவும் சரியாக நம்ம பிடிச்சிக்கணும். அதனால நம்ம மெதுவாக தண்ணியை சேர்த்து பிணைஞ்சு பார்ப்போம் அப்படிங்கிறாரு. When you're done, it should all combine and shouldn't stick to your glove or your hand anymore. அது கையில் சட்டியில் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா just nice அப்படின்னு அர்த்தம். Leave it there. Take a little bit of ghee. Okay, so நெய்யை கொஞ்சம் தடவுறாரு. Why are we adding the ghee? So for paratha, you want a bit of ghee, you want a bit of oil. So if you're making chapatis, you don't need to add the ghee. The ghee can be added after the chapati is cooked. So it makes it softer. Makes it softer, more pliable a little bit. இதே நம்ம சப்பாத்தி மாவு உருட்டுறோன்னா அதுக்கு வந்து இந்த நெய்யை போட தேவையில்லை. ஆனால் நம்ம பரோட்டா வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறதுனால கொஞ்சம் நெய்யை போட்டு அந்த மாவு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் பண்ண வைக்க போகிறோம். So to rest, you only need to rest it for about 5 to 6 minutes, not too long. Okay, ஒரு 5 நிமிஷத்துக்கு அது சிட் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, ஸோ பரோட்டா மாவு செஞ்சாச்சு. So just very roughly just chop green chili. You can just slide it down the middle here. Right, and some garlic. So the filling, honestly, you can add anything you want. Some people like to do onions. Some people even do chana paratha. They use chickpeas. So different fillings. A very famous one in North India is gobi paratha. Yes, I've had that before. Yeah. கோபி பரோட்டானா வந்து அதில் காலிஃப்ளவர் இருக்கும். கோபினா காலிஃப்ளவர். ஸோ இன்னைக்கு செய்கிறது வந்து கிழங்கு அல்லு பரோட்டா. அதில் கோபி பரோட்டா இருக்குது. அப்புறம் what is the other one you said, chef? Chickpea. Chana paratha. கொண்டக்கடலை வச்சு அதையும் வச்சு நம்ம ஃபில்லிங் செய்யலாம். Potato goes in. Some fish curry powder or any curry powder basically. Okay, மீன் கறி மசாலா கொஞ்சம். About half teaspoon and about half a teaspoon of red chili powder. அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள். Some salt. கொஞ்சம் உப்பு. And we mash it up. அஞ்சு இன்க்ரீடியன்ஸ் தான். கிழங்கு, மீன் கறி மசாலா, மிளகாத்தூள், க்ரீன் சில்லி, மிளகாய் அண்ட் பூண்டு.
இப்போ பரோட்டா மாவு ரெடியாக இருக்குது, அதில் வைக்க போகிற ஃபில்லிங்கும் ரெடியாக இருக்குது. இதை எப்படி உள்ளே ஸ்டஃப் பண்ணுறது தான் நம்ம கற்றுக்க வேண்டிய மெயின் மேட்டர். ஸோ ஷெஃப், tell us how we are going to do the parota and fill it with the aloo. Sure. So what we're going to do is just going to grab the dough. So the dough that we made earlier based on the recipes for about 2 parathas. So what we're going to do is just roll it into a nice ball, dip it in the atta again, and just sprinkle some atta on your board, and then you're going to get it round as possible, but you don't need to worry because the paratha after stuffing is going to be square. ஸோ இது ரவுண்டாக வரலனாலும் பரவாயில்ல, நம்ம அலுவை ஃபில் பண்ணும்போது அது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. And then you can start rolling it. Okay. And then flip it. And make sure the other side is powdered as well with enough. So you get a nice sort of circle shape. Right? ஏதோ ஓரளவுக்கு சர்க்கிளில் வட்டமாக இருந்தால் போதும். ஓகே. Then you take your stuffing, just about 1 tablespoon. ஒரு 1 tablespoon ஃபில்லிங் மட்டும் வச்சா போதும். A little bit of ghee in the center. ஸோ அந்த ஆலுவை உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் நெய்யை விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பரோட்டாவை மேலே வச்சு ஃபோல்ட் பண்ணி மூடுறோம். ஓகே, லைக் அ பேக்கேஜ். Yeah, so you see that's why it becomes a square. Just sprinkle a little bit of dry atta on the top and flip it over. Okay. So you want the seams to be at the bottom. Okay. Okay, and now very gently expand it slowly. ரொம்ப லைட்டாக ஜென்டலாக அதை வந்து உருட்டணும், இல்லைன்னா உள்ளே இருக்கிற கிழங்கெல்லாம் பிதுங்கி வெளியே வந்துடும். பொறுமையாக உருட்டுங்க. Okay, in the meantime you can heat up your pan. Okay. And it can go straight onto the pan. Okay. Put it down. And a little bit of ghee. கொஞ்சம் நெய்யும் விட்டு அதை சுட போகிறோம். For paratha in Punjabi we call it in the morning you add ghee. In Punjabi it's called Paratha. Paratha. Oh, So in Hindi it's paratha. 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 And in parotas are different. Parotas are sort of like roti canai. Oh. Like roti paratha like Okay, that. That's yep. parota. ஓகே. ஸோ நம்ம நார்மலாக கடையில் வாங்கி சாப்பிட்ற பராட்டா தான் பரோட்டா. ஆனால் இது வந்து ப்ராண்டா. Yeah. பஞ்சாபியில் வந்து ப்ராண்டா, ஏன்னா இதில் வந்து ஒரு ஃபில்லிங் இருக்குது. ஏன்னா இது ஆட்டா மாவுலேருந்து செய்கிறது ப்ராண்டா. Yeah. So இது once it's toasted, it's ready to eat. Yes. So once you start seeing, so some parts of it will start forming like a black spot like chapati. Then you know it's ready to be. ஓகே. ஸோ சப்பாத்தி மாதிரி அது சமைச்சு வரவும் நமக்கு தெரிஞ்சிடும் அது ரெடி அப்படின்னு. ஸோ இங்கே ரெடி ஆகிட்டு இருக்கிறது நம்மளோட அல்லு ப்ராண்டா. அல்லு ப்ராண்டா ரெடி ஆகிட்டு இருக்கு. இது அப்புறமா நம்ம சோச்சு பார்க்க போகிறோம். இப்போ ஒரு சிறிய இடைவேளைக்கு போயிட்டு வந்துடலாம். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சூப்பர் சமையல் தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சி. So chef, what are we doing next for today? You were saying we have 3 meals today. Yes. Breakfast, lunch and dinner. So breakfast was quite hearty, so let's have a slightly lighter lunch. Okay. We're going to do a coconut sothi with some buttered scallops and a little bit of sambal balcha. Wow, நம்ம சொதி சாப்பிட்ருப்போம், ஆனால் எப்போவாவது அதில் ஸ்கேலப் போட்டு சாப்பிட்ருப்போமா? For the sothi ingredients, we have the coconut milk here. We're going to blend this into a paste and cook it off. For the sambal balcha, all I have here is just some basically dry red chilies pounded out with a bit of water. That's it. And then we're going to season it slowly with some mustard, a little bit of sugar. Oh, okay. Yeah. So in the belacan, this belacan you did it by yourself? It's not sambal belacan, just dry red chilies pounded up. Okay. Yeah. So வெறும் காஞ்ச மிளகாயை அரைச்சு வச்சிருக்காரு. அதுதான் அவரோட belacan இங்க. Okay. So shall we begin? Yes. Okay. So we start with the blending. We just have 1 onion. ஒரு வெங்காயம். About 1 thumb of ginger. Okay. இஞ்சி.
4 pieces of garlic, 4 பூண்டு, and about half a green chili because we have sambal, so we don't want it to be too spicy. ஸோ ஒரு அரை பச்சை மிளகா அவ்வளோதான். ஏன்னா காஞ்ச மிளகா அரைச்சி வச்சுருக்காங்க. For this one, we're just going to go in with a little bit of oil instead of water. ஓகே, கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் நல்லா blend பண்ண போகிறோம். So because we've already introduced oil, try not to put too much when you're cooking off the sothi. Okay. ஸோ இதை அரைக்கும் போது நம்ம எண்ணெய் கலந்தனாலேயே நம்ம வந்து அதை சமைக்கும் போது ரொம்ப எண்ணெய் சேர்க்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. That comes out. So at this point, we're going to add a little bit of ghee. ஓகே, இப்போ கொஞ்சம் நெய்யை சேர்த்துக்க போகிறோம். Some mustard seeds. கடுகு. And a couple of curry leaves. கருவேப்பிலை. ஓ, அவ்வளோதான். ஓகே. If we can't get scallops and then we decide to put prawns inside, Anything. that should work too. That will work too, yes. Okay. So if you do prawns, I suggest you go make it a little bit spicier, add some chili padi, and it's almost like a lemak chili padi also. ஸோ ஸ்கேலப்ஸ் உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் வந்து ப்ரான்ஸும் வாங்கி போடலாம். ஆனால் ப்ரான்ஸ் போட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த ஸ்பைஸை கொஞ்சம் தூக்கலாக போடுங்க, கொஞ்சம் சில்லி பாடி ஆட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் லெமாக் சில்லி பாடி மாதிரி வந்துடும் அப்படிங்கிறாரு. Put some salt. ஓகே, தேவையான அளவு உப்பு. And then the turmeric. கொஞ்சம் மஞ்சள் பொடி. About 1 teaspoon. ஓகே, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள். So it's intentional that you didn't blend it Too fine. pasty. I like the little crunch of garlic, the little bits of ginger in there. ஓகே, ஸோ ஷெஃப்க்கு வந்து ரொம்ப அரைச்சி போட பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அவர் வேணும்னு தான் ரொம்ப பேஸ்டியாக அரைக்காமல் வச்சுருக்காரு. So if you want it very pasty, you can just add water instead of oil and make it a paste, but then you'll have to take longer to cook it up. You'll get the water gone before you introduce the coconut. உங்களுக்கு நல்ல ஸ்மூத்தான சொதி வேணும்னா நீங்கள் ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிடலாம் தண்ணி போட்டு. ஆனால் அது சமைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் எடுக்கும், அந்த தண்ணிலாம் வற்றணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, We can add the coconut cream. நல்லா தாராளமாக 3 டேபிள் ஸ்பூன் கோகோனட் க்ரீம். So while that is cooking down, what we can do is maybe we can push this to the back, let it cook. Here what we're going to do very quickly is this sambal paste that I made. We're just going to cook it down with a little bit of sugar and some mustard leaves. ஸோ ஷெஃப் வந்து அந்த காஞ்ச மிளகாய் அரைச்சி வச்சுருக்காரு, அது வந்து இப்போ சமைக்க போகிறாரு. ஸோ தட் salted butter? Yes. ஓகே, ஸோ கொஞ்சம் salted butter சேர்த்து. Why do we need to do this? Because it's raw chili, so you need to cook it out a little bit. Some mustard seeds as well. கொஞ்சம் கடுகு. And a bit of sugar. கொஞ்சம் சீனி. கொஞ்சம் கடுகு கொஞ்சம் சீனி அந்த சம்பால் பிளாச்சனோட சேர்த்து. So just dry red chilies, put them in hot water, blend it, sugar and mustard seeds. Very simple balcha. காஞ்ச மிளகாய் கொஞ்சம் இதை எடுத்து கைப்பிடி அளவு தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு அதை அரைச்சிட்டு அதை போட்டு அடுப்பில் கொஞ்சம் சீனி கொஞ்சம் கடுகு வச்சு நம்ம சமைச்சு எடுக்கணும். இப்போ சொதி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போறோம்? What are we going to do now? We're going to cook off the scallops. Okay. In some butter. நல்ல பட்டர். ஒரு டீஸ்பூன் பட்டர். இது ஆக்சுவலி ஒரு 3 டீஸ்பூன் பட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். More than one. More than one. Then you want to just season your butter. Just a little bit of mustard seeds. கொஞ்சம் கடுகு. And some curry leaves. Okay, கொஞ்சம் கருவேப்பிலை. So it's okay if the pan's on high heat. So you just want to get the butter melted, and then you should bring it down to a lower heat so that the
scallop can sear through properly. ஓகே ஸோ நம்ம அந்த பட்டரை மெல்ட் பண்ணுறதுக்கு மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஸ்கேலப்பை வைக்கும் போது நம்ம கொஞ்சம் ஹீட்டை குறைச்சிடணும். ஏன்னா ஸ்கேலப்ஸ் வந்து ரொம்ப வேகமாக குக் ஆகிடும். ஓகே So why are we cooking the scallops separately and not just putting it inside? Honestly, it's just splitting, but the problem is also if you put it in the Sothi, residual heat, it's going to keep cooking the scallop. And generally seafood, other than some fish, it sort of keeps overcooking and then it becomes rubbery, which is not very nice. ஸோ அந்த சோதியில் நம்ம ஏன் ஸ்கேலப்பை தூக்கி போடலன்னா அது ரொம்ப ஓவர் குக் ஆகிடும். ஏன்னா ஸ்கேலப்ஸ் வந்து ரொம்ப வேகமாக குக் ஆகிடும் அப்படிங்கிறதுனால. So now that the scallop has cooked through already, it's nice, it's a good resistance but not too much. We just want to sear off one side to make it a bit brown. அந்த ஸ்கேலப் வந்து கொஞ்சம் நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் அழுத்தமாக ஆகிட்டு வரும். நம்ம அது ராவாக இருக்கும் போது ரொம்ப பவுன்சியாக இருக்கும். அது குக் ஆக ஆக அது கொஞ்சம் டஃப் ஆகிட்டு வரும். அது கரெக்டான சமயத்தில் எடுத்துடணும். ஏன்னா அந்த மிச்சம் இருக்கிற ஹீட்லேயே அது கண்டினியூ பண்ணோம் சமைக்கிறதுக்கு. ஸோ ஒரு பக்கம் ப்ரௌன் ஆனோடனே டப்புன்னு எடுத்து வச்சிடணும் தனியாக. ஓகே இப்போ ஸ்கேலப்ஸும் சமைச்சாச்சு, சோதியும் சமைச்சாச்சு. இதை ஒன்றா சேர்த்து சம்பால் பிளாச்சோன்னா சாப்பிட்டு பார்ப்போம் கடைசியாக. அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு இது சூப்பர் சமையல் தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சி. இப்போ நாம செய்ய போறது மீன் சட்டி சோறு. Chef, how do you make மீன் சட்டி சோறு? Put the mean in the satti soru. That's it. No, it can't be that simple. So we make the curry. So usually, I mean, as everyone knows, a very traditional satti soru is because there's leftover curry. But we are not doing a leftover curry version. We are making a fresh curry. And I like to do this with a few ingredients I found on my travels in India. So one of them being this one, which is kokum. Kokum வந்து கொடம்புளி. Kodampuli, yes, that's right. So for the kokum, we just soak it in hot water and let it release the flavor as much as possible. And when we are going to add it, we'll squeeze it out. ஸோ அந்த கொடம்புளியை ஊற வைக்கும் போது அது ஒரு மாதிரி லைக் ரெட்டிஷ் லிக்விட் மாதிரி வருது. அதை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த கொடம்புளியை ஆட் பண்ணும்போது வாட்ஸ் த கைண்ட் ஆஃப் ஃப்ளேவர் தட் வி கெட்? So it's sort of like tamarind, but there's this earthiness to it that you don't really get from tamarind. Tamarind is very straight, very sour. This is a little bit, it's a bit more playful. Yes, and it has a very full taste. Yeah, very full, very well-rounded taste on your palate. Nice. நான் கொடம்புளி வச்சு மீன் கறி சாப்பிட்ருக்கேன். அதே மாதிரி இருக்கா கேரளாவில் நான் சாப்பிட்ட அந்த மீன் கறி மாதிரி இருக்கான்னு நான் பார்க்க போகிறேன். It's a challenge for you, chef. Yes, so let's start. So we're going to start with the base of the curry itself. So you're going to just blend all of these, your aromats together, and then we're going to cook it with your usual suspect, mustard seeds, curry leaves, some dry red chili, and fish curry powder. Okay, மீன் கறி மசாலா, கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, and some sugar. Sugar, just for balance. கொஞ்சம் சீனி. Another unique ingredient probably not found in satti soru is king oyster mushroom. We're just going to chop it up, have a little bit chunky pieces in there, just a little bit of extra bite. ஓகே ஸோ இந்த சட்டி சோறில் வந்து ஷெஃப் கிங் ஆயிஸ்டர் மஷ்ரூம் ஒன்று வந்து சேர்க்க போகிறாரு. Yeah. Okay. So we'll begin. We'll just chop the king oyster mushrooms first. Okay. ஸோ யூஸ்வலாக சட்டி சோறு வந்து மிச்சம் இருக்கிற கறியில் சோறை போட்டு அம்மா அந்த வாக்கில் கொஞ்சம் சூடாக கிண்டி தருவாங்க. ஏன்னா அதை வந்து நம்ம கையில் எடுத்து சாப்பிடுவோம். இப்போ வந்து சட்டி சோறு வந்து நம்ம க்ளே பாட் ரைஸ் மாதிரி குக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்போ கறி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சோறோட சேர்த்து ஷெஃப் செஞ்சு காட்டுவார். ஸோ ஷெஃப், do Punjabis eat satti soru? I think Punjabis who live in Singapore and Malaysia eat a lot of satti soru. ஸோ மிச்சம் மீதேன்னு கூப்பிடப்பட்ட இந்த விஷயம் இப்போ இவ்வளோ ஃபேமஸாக சட்டி சோறுன்னு சிங்கப்பூர் மலேசியான்னு பரவலாயிடுச்சு. அதுதான் வந்து ஷெஃப் சீபேஸ் மீனை வச்சு நமக்காக செஞ்சு கட்ட போகிறார்.
We're just going to go in with all the aromats. Okay, வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா. And the water. Okay. Straight into your pan. Okay. Some oil. Just heat it up. And first go the normal aromats, some mustard seeds. கொஞ்சம் கடுகு. Curry leaves. கருவேப்பிலை. And just snip off the ends of the dry red chilies. காஞ்ச மிளகா. So some people like to soak the dry red chilies. It's up to you. You can, you cannot. Up to you. ஸோ நீங்கள் அதை ஊற வச்சும் போடலாம், இல்லை காஞ்ச மிளகா அப்படியே போடலாம். இப்போ அரைச்ச எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். So while you're doing that, I'll start prepping the fish. Okay. And cut along the grain as well. ஸோ ஷெஃப் வந்து அந்த மீனை வந்து வெட்டுறாரு. ஏன்னா அவர் சொல்கிறாரு அது வந்து we shouldn't cut against the grain. Yeah, so it stays in shape. அதோட ஷேப் அப்படியே இன்டாக்டாக வச்சுக்கிறதுக்காக அதை வந்து அதோட along the grain வெட்டுறாரு. Yeah, so we're going to cut one nice piece away to put on top of the fish later. And the rest of it is a trick I learned from one of my friends on MasterChef, is to take the trimmings and just chop it up into little squares and put it in the curry. So while you're eating the satti soru, there's a little pop of fish that you didn't realize also. Ah, okay. So everything goes in there? Everything, no wastage. ஓகே, ஸோ அந்த சட்டி சோறில் என்ன விஷயம்னா பெருசாக ஒரு துண்டு இருக்குங்க, அதுக்கு பக்கத்தில் குட்டி குட்டியாகவும் மீன் துண்டை வெட்டி போடுறாரு. ஸோ அதை நம்ம எப்போ சோறு எடுத்து சாப்பிட்டாலும் அதில் ஒரு துண்டு மீன் நம்ம வாயில் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ சட்டி சோறில் ஒரு மெயின் துண்டு மீன் இருக்க போது மிச்சம் இருக்கிற மீன் எல்லாத்தையும் குட்டி குட்டி துண்டாக வெட்டி வச்சுட்டாரு ஷெஃப். So here we have 3 tablespoons of fish curry powder. 3 tablespoon மீன் கறி மசாலா. And that's it. We're not adding any other masala. We really want it to be a pure fish curry. ஓகே, ஸோ அவ்வளோதான், அந்த ஒரு தூள் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னு ஷெஃப் சொல்கிறாரு. Add some water. And let it cook till the oil separates. So about 5 to 6 minutes. ஓகே, ஒரு 5 to 6 நிமிஷம் வந்து இது நல்லா சமைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இப்போ தான் நம்ம அந்த மீன் கறி மசாலாவை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அது கொஞ்சம் கொதிச்சு வந்தோடனே நம்ம அடுத்த ஸ்டெப்பை பார்க்கலாம். இந்த மீன் கறியில் நம்ம மீன் கறி மசாலா மட்டும்தான் போட்டிருக்கோம். ஏன்னா அது வந்து நல்லா குக் ஆகி வந்துருச்சு. We just cooked off the masala. So as you can see, it's dried out. The oil has separated already. Okay. So what we're going to do now is add all the liquids that we wanted to add. And at this time, if you want these other chopped pieces, you can add this so you can get 2 different textures of the fish if you want. So we're going to do that now. We're going to add this fish in first. ஸோ குட்டி குட்டி துண்டாக வெட்டின மீனெல்லாம் போட்டுடலாம். ஏன்னா அது வந்து கொஞ்சம் சமைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த மீனை சமைக்கும் போது டிஃப்ரெண்ட் டெக்ஸ்டர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு ஷெஃப் சொல்கிறாரு. And the mushrooms. அந்த ஆயிஸ்டர் கிங் மஷ்ரூம் அதையும் சேர்த்தாச்சு. And now we're going to add this water from the kokum. இந்த மீன் கறியோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா நம்ம குடம்புளி யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை ஊற வச்சுருந்தோம் சுடுதண்ணியில். அந்த சாரை வந்து இப்போ ஷெஃப் ஆட் பண்ணிட்டாரு. And of course we're going to add our normal tamarind as well. Oh, and puli paste. About 1 teaspoon. Bring that together and you can give it a bit of water so that it all combines. கொஞ்சம் தண்ணி.
ஸோ யூஸ்வலாக நம்ம மீன் கறியில் வந்து மஷ்ரூம் போட்டு சாப்பிட்ருக்க மாட்டோம். பட் செஃப் வந்து oyster king மஷ்ரூம் ஆட் பண்ணியிருக்காரு. ஸோ why have you added the oyster king mushroom? Just for a different texture, a little bit of vegetable also inside. ஸோ மீன் கறியில் மீன் மட்டும் இல்லாமல் அதோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு யூஸ்வலாக வெண்டைக்காய் இருக்கும், இங்கே வந்து மஷ்ரூம் இருக்குது. Add some salt. இப்போ கொஞ்சம் தேவையான அளவு உப்பு. Okay. So now we add a bit of sugar. It's about half a teaspoon. Okay. அரை டீஸ்பூன் சீனி. So at this point, you need to see how much rice you're going to use. You can use day-old rice. If you want to use fresh, then cook your rice to about 70% and then cook the balance of it in the satti. நீங்கள் மிச்ச சோறு இருந்தால் அதை யூஸ் பண்ணலாம், பழைய சோறு. இல்லைன்னா புதுசாக செய்கிறீங்கன்னா அதை வந்து ஒரு 70% மட்டும் குக் பண்ணி வச்சுக்கோங்க. மீதியை வந்து நம்ம அந்த க்ளே பாட்டில் வைக்கும் போது அங்கே குக் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஷெஃப், what are we going to do with the big fish? So we're going to just pan sear it. So we're going to dab this down, sprinkle a bit of salt and sear it skin down so the skin gets a little bit crunchy, a little bit crispy, and then we're going to cook it off and put it on top of the satti soru. இந்த மீன் கறியில் இந்த குட்டி குட்டி துண்டு மீனெல்லாம் இருக்குல்ல, அங்கே பெருசாக ஒரு துண்டு வெட்டி வச்சுருக்காரு ஷெஃப். அதை வந்து பேன் சியர் பண்ணிவிட்டு அதை சோறு மேலே வைக்க போகிறாரு. ஸோ அதனால தான் ரெண்டு டெக்ஸ்டர் நமக்கு கிடைக்க போகுது. ஒன்று வந்து ஸ்கின் கொஞ்சம் கிறிஸ்பியாக சாஃப்டாக உள்ளே இருக்கும், ஒன்று வந்து மீன் கறி மீன் கிடைக்கும். ஓகே, குட்டி துண்டு மீன்லாம் மீன் கறியில் நீந்திக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம பெரிய துண்டு மீன் எடுத்து சியர் பண்ண போகிறோம் பேனில். ஸோ we're going to have add some oil. You're just going to add some oil. கொஞ்சம் எண்ணெய். And we're going to salt the oil. ஸோ அந்த எண்ணெய் மேலேயே கொஞ்சம் உப்பையும் தூவிக்கிறாரு. ஓகே. And then the balance of the oil goes on the fish. அந்த மீனை வந்து ஆக்சுவலி அந்த ஈரப்பசையெல்லாம் ஷெஃப் எடுத்துட்டு அது மேலே உப்பு கொஞ்சம் தடவுறாரு. ஓகே, இப்போ அந்த பெரிய துண்டு மீனை வந்து நல்லா சியர் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம சோறு செக்ஷனுக்கு போக போகிறோம், என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு ஷெஃப் காட்ட போகிறாரு. ரைட் ஷெஃப்? Yes, let's move to the satti. Whatever that you understood from what I said. Okay, so we're going to start the fire. So chef, you're using freshly cooked rice or some leftover rice? Yes, that's correct. Leftover rice. Leftover rice. Okay, chef வந்து authentic-ஆ மிச்சம் அந்த பழைய சோறு எடுத்து நமக்காக சட்டி சோறு செஞ்சு கொடுக்க போகிறாரு. இப்போ நம்ம செஞ்ச அந்த மீன் கறியை clay pot-ல வைக்கிறாரு. So chef, now we've switched over to gas stove. Yes. Because this is not possible on any induction stove, right? They haven't invented the clay pot induction stove yet. ஸோ இப்போ வந்து நம்ம இண்டக்ஷனில் க்ளே பாட்டை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு கேஸ் ஸ்டோவ் செக்ஷனுக்கு வந்துட்டோம். அப்போ தான் அதோட சானஸ் கிடைக்கும். ஏன்னா சட்டி சோறு அந்த சா ஃப்ளேவர் இல்லாமல் அது சட்டி சோறு கிடையாது. அது வந்து நம்ம கேஸ் ஸ்டோவில் தான் அச்சீவ் பண்ண முடியும். So you can see it's starting to bubble. So we're going to add the rice soon. ஓகே. ஸோ அந்த மீன் கறியோட அந்த சோறையும் போட்டு ஷெஃப் நல்லா மிக்ஸ் பண்ணுறாரு. இது வந்து லெஃப்ட் ஓவர் பாஸ்மதி ரைஸ். ஓகே, அந்த மீன் துண்டு வந்து நம்ம பிரேக் பண்ணிடுவோன்னு பயப்பட தேவையில்லை, நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அப்படின்னு தான் சொல்கிறாரு. Now that we have mixed it, then we just cover the lid and let you can just cover it for about 30 seconds and it should be good to go. Just 30 seconds? Yeah, because you don't want the curry to burn too quickly also. Okay. So வெறும் 30 seconds தாங்க. அதை மூடி வச்சு மூடிட்டு டப்புன்னு எடுத்துடணும், இல்லைன்னா ரொம்ப கருகிரும் அப்படின்னு சொல்கிறாரு. And we don't have to keep mixing it. You don't have to, but you can. If you want more char all over the space, then you can. So we can do that, not a problem. Okay. So நமக்கு நல்ல அந்த சா ஃப்ளேவர் வந்து ஃபுல்லாக சுற்றி வரணும்னா நம்ம வந்து அதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இல்லைன்னா லைட்டாக தான் உங்களுக்கு வேணும்னா இப்படி 30 seconds வச்சுட்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஓரெல்லாம் நல்லா கொஞ்சம் அடி பிடிச்சி அந்த பிளாக்னஸ் வந்துருச்சு.
அதை ஷெஃப் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறாரு. ஓகே, ஷெஃப் வந்து கேஸ் ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டாரு அப்படின்னா நம்மளோட மீன் சட்டி சோறு ரெடின்னு தான் அர்த்தம். இதை வந்து அந்த மீன் கறியோடையும் அவர் ஒரு பெரிய துண்டை சியர் பண்ணி வச்சுருக்காரு. அதையும் எப்படி சேர்த்து பிளேட் பண்ண போகிறாருன்னு பார்க்கலாம் வாங்க. தீபாவளி இப்போ நெருங்கி வந்துருச்சு. அதனால ஷெஃப் நமக்காக ஒரு நாள் முழுக்க என்ன சாப்பிடலாம் அப்படின்னு ஐடியாஸ் கொடுத்துருக்காரு. பிரேக்ஃபாஸ்ட்க்கு அல்லு ப்ராண்டா, லஞ்சுக்கு ஸ்கேலப்ஸ் சொதி, அதுக்கப்புறம் டின்னருக்கு மீன் சட்டி சோறு சாப்பிட்லாம் அப்படின்னு நமக்காக செஞ்சு கொடுத்துருக்காரு. அது எல்லாத்தையும் நான் இப்போ சுவைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிரேக்ஃபாஸ்ட் இஸ் அல்லு Prata. I'm saying it correct, right? That's correct. So பஞ்சாபியில் வந்து இது அல்லு பரோட்டா. ஆனால் நம்ம கடையில் நார்த் இந்தியன் கடையிலலாம் நம்ம சாப்பிட்ருப்போம். அது வந்து அல்லு பரோட்டா இல்லை ஃபில்லிங் நடுவில் மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து அல்லு குல்ச்சா அப்படின்னு ஷெஃப் சொல்லி கொடுத்தாரு. ஸோ இந்த வேர்ஷனை நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். என்னடா இந்த வேர்ஷன் மட்டும் ஸ்கொயராக இருக்குன்னு யோசிச்சிங்கன்னா அவர் சொன்னார், இந்த பரோட்டா வந்து ஸ்கொயராக தான் இருக்கணும், வட்டமாக இருக்குது தேவையில்லை அப்படின்னு சொன்னார். ஸோ இது வந்து நம்ம வந்து அலுவை வந்து ப்ராண்டாவில் ஃபில் பண்ணி தேய்ச்சி அதுக்கப்புறம் சப்பாத்தி மாதிரி அடுப்பில் வச்சு எடுத்துட்டு சாப்பிட்றோம். இதை வந்து நம்ம தயிரோட சாப்பிட்லாம், இல்லைன்னா you can eat it with pickles, you were saying. Yeah, mango pickle, any kind of pickle, any achar. ஸோ இதுக்கு நம்ம வந்து ஒரு தனியாக ஒரு சப்ஜி ஒரு டிஷ் நம்ம செய்ய தேவையில்லை. இது அப்படியே கூட நம்ம சாப்பிட்லாம். இது வந்து நாட் டூ ஸ்பைஸியாக இருக்கிறதுனால பிள்ளைங்களும் வீட்டில் சாப்பிட்லாம். வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாக மஷியாகவும். ஸோ இது வந்து ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் ஃபார் ஹோல் ஃபேமிலி டு ஈட். அடுத்து நம்ம வந்து லஞ்ச்காக செஞ்ச இந்த ஸ்கேலப் சொதியை சாப்பிட்டு பார்க்க போகிறோம். அந்த சம்பால் பிளாச்சான் வந்து நல்ல உரப்பு, அதனால் கேர்ஃபுல்லாக தான் நீங்கள் சாப்பிட்ணும். பட் அந்த சொதி, அந்த க்ரீம், அந்த கோகோனட் க்ரீமினஸ் ஆஃப் த சொதி அண்ட் அந்த சாஃப்ட்னஸ் ஆஃப் த ஸ்கேலப் அண்ட் அந்த பிளாச்சானோட ஸ்பைசினஸ் ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம சோறு போட்டு சொதி போட்டு ஒரு ப்ரான் சம்பால் வச்சு சாப்பிடுவோம்ல, அதே ஃபீலிங் இதில் கிடைக்கிது நமக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து டின்னருக்காக அவர் ரொம்ப ஸ்பெஷலாக சமைச்ச இந்த மீன் சட்டி சோறை ட்ரை பண்ண போகிறோம். ஷெஃப், ப்ளீஸ் டூ தி ஆனர்ஸ் ஆஃப் ஓப்பனிங் தி லிட். ஓகே, ஸோ இதை தான் வந்து ஷெஃப் சொல்லியிருந்தாரு, அந்த பெரிய துண்டை வந்து நான் அந்த சோறு மேலே வைக்க போகிறேன் அப்படின்னு. Let me just stir up the rice so the curry can come back up on top. Okay. ஸோ ஷெஃப் வந்து சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணுறாரு. ஸோ ஒவ்வொரு ஸ்பூன்லேயும் நமக்கு ஒரு மஷ்ரூமும் ஒரு மீனும் கிடைக்கும். ஸோ இந்த மீன் கறியில் என்ன ஸ்பெஷலாக இருந்துச்சுன்னா, ஷெஃப் வந்து எந்த தக்காளியும் யூஸ் பண்ணல, வெறும் மீன் கறி மசாலா தான் யூஸ் பண்ணார். அதோட வந்து கொடம்புளியும் வந்து யூஸ் பண்ணியிருந்தார். ஸோ அதோடய ஃப்ளேவர் நல்லா தனியாக தெரியுது. அந்த கொடம்புளியோட ஃப்ளேவர் வந்து சாதாரணோட புளி டேஸ்ட் இருக்காது. இட் ஹேஸ் அவர் சொன்ன மாதிரி ஒரு ஏர்தி டேஸ்ட். அண்ட் அதெல்லாம் சாப் பண்ணவும்
இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் நமக்கு கிடைக்குது. நம்ம மீன் கறி அப்படி சாப்பிட்ருக்க மாட்டோம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணியே ஆகணும். ஸோ இப்போ நான் வந்து சட்டி சோறு சாப்பிட்டேன். இப்போ அவர் சர்வ் பண்ண அந்த ஃபிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஷெஃப் வந்து ஆரம்பத்தில் சொல்லியிருந்தார், சீ பேஸ்க்கு வந்து ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும், ஒரு இனிப்புத்தன்மை இருக்கும். அது வந்து எனக்கு அப்போ புரியல. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது அது என்னென்னு. ஸோ ஆஸ் அ ஹோல் இட்ஸ் அ வெரி கம்ப்ளீட் அண்ட் அ வெரி ஃபில்லிங் டின்னர். யூஸ்வலாக டின்னரை லைட்டாக சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. நம்ம கொஞ்சம் மாற்றி செஞ்சுருக்கோம். Thank you so much, Chef. No worries. Thank you for having me. For cooking up a feast for us. Welcome. And happy Diwali to you. Happy Deepavali to you too. It was a pleasure cooking for all of you at home. Please try some of the recipes and let us know how you liked it. So, Chef, I have to definitely ask you, how do you say Happy Diwali in Punjabi? Okay. ਤੁਹਾਨੂੰ ਸਾਰਿਆਂ ਨੂੰ ਬੰਦੀ ਛੋੜ ਦਿਵਸ ਤੇ ਦੀਵਾਲੀ ਦੀਆਂ ਲੱਖ ਲੱਖ ਵਧਾਈਆਂ. ਸਤਿ ਸ੍ਰੀ ਅਕਾਲ. எனக்கும் சொல்லணும்னு ஆசை தான், ஆனால் வேகமாக சொல்லிட்டாரு, எனக்கு வராது. ஹாப்பி திவாலி டு யூ அண்ட் யோர் ஃபேமிலி. தேங்க் யூ வெரி மச். அடுத்து நம்ம ஒரு ஃபுட் பிளாகரை சந்திக்க போகிறோம். அவங்களோட சிக்னேச்சர் ஸ்டைலில் நமக்கு ஒரு வித்தியாசமான டிஷ்ஷை செஞ்சு காட்ட போகிறாங்க. அது என்னன்னு வாங்க போய் பார்க்கலாம். Super Samayal. Super Samayal. இடைவேளைக்கு பிறகு இது சூப்பர் சமையல் தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சி. ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நம்ம ஒரு பிரபலமான ஃபுட் பிளாகரை சந்திச்சுட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது ராஜேஸ்வரி. ராக்ஸ் கிச்சன் அப்படிங்கிற ஃபுட் பிளாகை இவங்க 17 இயர்ஸ் 17 வருஷமாக செஞ்சுக்கிட்டு வராங்க அண்ட் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்க போகிறாங்க. இன்னைக்கு நமக்காக நீங்கள் என்ன செஞ்சு காட்ட போகிறீங்க? இன்னைக்கு வந்து ஒரு ஸ்வீட் தீபாவளிக்கு ஸ்பெஷலாக செய்கிற ஸ்வீட் ஒன்று செய்ய போகிறோம். அது பேர் வந்து மக்கன் பேடா. ஸோ ஆரம்பத்தில் வந்து ராஜேஸ்வரி என்கிட்ட சொன்னாங்க, இவங்க வந்து பிரபலமாகும் போது அவங்க ஸ்டார்ட் பண்ணதே ஸ்வீட்ஸ் எல்லாம் செஞ்சு அவங்க வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க அப்படின்னு. அவங்களோட ஃபாலோவர்ஸ்க்கு இவங்களோட ஸ்வீட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தீபாவளி நெருங்க நமக்காக ஸ்வீட் டிசர்ட் செஞ்சு காட்ட போகிறாங்க. அதுதான் மக்கன் பேடா. அப்படின்னா என்ன மக்கன் பேடானா? இது வந்து குலாப் ஜாமுன் மாதிரியே தான், ஆனால் வந்து நம்ம ஃப்ரம் ஸ்க்ராட்ச் டோ ரெடி பண்ண போகிறோம். நடுவில் வந்து நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் ஸ்டஃப் பண்ணி டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ குலாப் ஜாமுனுக்குள்ளார ஃபில்லிங் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் போது. நைஸ். அண்ட் நீங்கள் வந்து குலாப் ஜாமுனை வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து செய்ய போகிறீங்க? ஆமாம். ஓகே. ஸோ இப்போலாம் வந்து ரெடிமேட் குலாப் ஜாமுன் தான் அதிகமாக வாங்கி எல்லோரும் வீட்டில் செய்கிறாங்க. ஐ மீன் செய்கிறதில்ல, கேனை உடச்சி ஊற்றி கொடுக்குறாங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் டைமாக ரொம்ப நாள் கழித்து குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறீங்கன்னு பார்க்கலாம். ஓகே. இதுக்கு தேவையான பொருட்கள். ஓகே, 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவு. அப்புறம் 1/4 கப் அளவுக்கு கோயா, அப்படின்னா வந்து மில்க் சாலிட்ஸ். ஓகே. பாலை வந்து ஸ்வீட் எதுவும் இல்லாமல் திக்காக காய்ச்சினா இந்த மாதிரி கடைசி ஸ்டேஜில் இந்த மாதிரி கலர் மாறி இருக்கக்கூடாது. இது மாதிரி ரெடிமேடாக ஃப்ரோசனாக கிடைக்குது நமக்கு. ஸோ அது வந்து ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். தயிர் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன். அப்புறம் இது ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் நான் பிஸ்தா, பாதாம், முந்திரி 3மே பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் உலர் திராட்சை அதுவும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். சுகர் சிரப்புக்கு போடுறதுக்கு வாசனைக்கு ஏலக்காய் தூள், அப்புறம் பட்டர். ஓகே. அப்புறம் கொஞ்சமாக வந்து சோடா உப்பு வேகிறதுக்காக. இது வந்து 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை. ஓகே. இது உங்கள் பட்டர் வெள்ளைன்னு இருக்கு. இது வந்து ஒயிட் பட்டர், அது மாதிரி கிடைக்குது. ஸோ நீங்கள் இதுக்கு ஒயிட் பட்டர் ஏன் யூஸ் பண்ணணும்? நார்மல் பட்டரும் யூஸ் பண்ணலாம். ஓகே. எந்த பட்டர்னாலும் ஓகே. ஓகே. ஸோ மக்கன்னா ஹிந்தியில் வந்து பட்டர்னு அர்த்தம். ஸோ அதனால தான் அந்த பேர். நான் நினச்சேன் மக்கன் பேடா மாதிரி ஈட் பேடான்னு என்னமோ சொல்ல வரோம்னு நினச்சேன். ஓகே. ஸோ முதல்ல நம்ம இப்போ வந்து இதுக்கு தேவையான சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். ஓகே. இதுக்கு வந்து 1.5 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு தண்ணி அதில் சேர்த்துருங்க. ஸோ
இப்போ 1.5 கப் சர்க்கரை எடுத்தால் 1.5 கப் தண்ணி. ஓகே. இப்போ அது நல்லா கரைஞ்சு சிரப் ரெடி ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து டோ ரெடி பண்ணிக்கலாம். ஓகே. முதல்ல மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு ஸ்க்ராட்ச்லேருந்து செய்ய வேண்டாம் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக குலாப் ஜாமுன் மிக்ஸ் கூட வாங்கி செய்யலாம். ஓகே. அது அந்த மாவு மட்டும் தனியாக வைக்கிறாங்க? ஆமாம். ஓகே. ஸோ அதில் வந்து அந்த மைதா மாவு இந்த கோயா எல்லாமே ஆட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இது வந்து கோயா வந்து வெட்டாக இருக்குது. அவங்க வந்து மில்க் பவுடர் அதில் மிக்ஸ் பண்ணி ரெடிமேடாக மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லுவீங்க அந்த ரெடிமேட் குலாப் ஜாமுன் மாவுக்கும் நம்மளா செய்கிற இந்த கோயா ஃப்ரெஷ்ஷாக நம்ம யூஸ் பண்ணுறது? இது நல்ல சாஃப்டாக, இது கொஞ்சம் நம்ம வீட்டில் செய்கிறதுக்கு எப்பயுமே ஒரு டிஃப்ரென்ஸ் வரும்ல, அது மாதிரி இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் இப்போது கிடைக்கிற ரெடிமேட் இதெல்லாமும் நல்லா தான் இருக்குது. பெட்டர் குவாலிட்டியாக இருக்குது. குவாலிட்டியாக இருக்குது. 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். இது வேகணும், அதனால ஒரு தாராளமாக ஒரு சிட்டிகை வந்து சோடா உப்பு. அப்புறம் இதில் வந்து பட்டர் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஓகே. இது வந்து அன்சால்டட் பட்டர். அன்சால்டட் பட்டர். நீங்கள் சால்டட் பட்டர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஸ்வீட் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்காது. ஒரு டேபிள் ஸ்பூன் தானே சேர்க்குறோம், அதனால பரவாயில்ல. சால்டட் பட்டர்னாலும் பரவாயில்ல. ஆனால் ரூம் டெம்பரேச்சரில் இந்த கோயா பட்டர் ரெண்டுமே வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே. ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தேவையான அளவு தண்ணி தெளித்து பசிச்சுக்கலாம். ஓகே. ஸோ தீபாவளிக்கு நீங்கள் வந்து என்னென்ன ஸ்வீட்ஸ்லாம் செய்வீங்க வீட்டில் வந்து எப்பயுமே ஒரு ரிச்சுவலாக சில டிஷ்லாம் கம்பல்சரியாக பண்ணணும். காலையில் செஞ்சு படைப்போம். அதுக்கு வந்து நாங்கள் அதிரசம், சுழியன், வடை, அப்புறம் இட்லி வச்சு படைப்போம் நாங்கள். ஓகே. ஸோ இதுதான் வந்து பேசிக்னா அந்த சுழியன், அதிரசம். ஓகே. ஆனால் வந்து இந்த மாதிரி குலாப் ஜாமுன்லாம் நீங்கள் செய்ய மாட்டீங்க? செய்வேன். இது நான் இப்போ ஃபஸ்ட்டு சொன்னது வந்து கம்பல்சரி. இது வந்து சாமிக்கு வச்சு படைப்போம். ஓகே. மஸ்ட் ஹேவ். அது இல்லாமல் நான் ஏதாவது ஒரு ஸ்வீட், 1-2 ஸ்வீட், அப்புறம் ஒரு 2 ஸ்நாக், அது மாதிரி ஏதாவது பண்ணுவேன். ஓகே. இப்போ டோ இது மாதிரி நம்ம ஸ்மூத்தாக ரெடி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து இதை கொஞ்சம் பெரிய உருண்டையாக எடுத்துட்டு இந்த மாதிரி பவுல் மாதிரி செஞ்சுட்டு, ரொம்ப நம்ம பவுல் குழியாக இருக்கணும்லாம் அவசியம் இல்லை, கொஞ்சம் இப்படி அகலமாக செஞ்சுட்டு அதில் வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை நம்ம ஸ்டஃப் பண்ணணும். அப்புறம் இந்த ரெய்சின்ஸ். ஓகே. ஸோ இது ரொம்ப அதிகமாகவும் வச்சிடக்கூடாது, அப்புறம் பிரிஞ்சு வந்துடும். ஆமாம். ஓகே. ஸோ இது மாதிரி வச்சுட்டு உருட்டக்கூடாது, நம்ம பேடா ஷேப்பில் செய்யணும். இது பேடான்றது வந்து ஸ்வீட் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது மாதிரி ஃப்ளாட்டாக நம்ம செஞ்சோம். ஒரு மசால் வடை மாதிரி. நான் நினச்சேன் இது குலாப் ஜாமுன் மாதிரி பால்ஸாக இருக்க போது நினச்சேன். ஸோ இது வந்து இந்த ஷேப்பில். இதுதான் டிஃப்ரென்ஸ் இதில். ஓகே. ஸோ இது மாதிரியே ஒரு எல்லா மாவையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம், அப்புறமா பொரிச்சு எடுத்துடலாம். ஓகே. இதோட ஆக்சுவல் பேர் வந்து ஆர்காட் மக்கன் பேடா. ஆர்காட்டுன்றது வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டோட பேர் தமிழ்நாட்டில். ஓகே. ஸோ அங்கே இந்த ஸ்வீட் ஃபேமஸ். ஸோ நான் இதை வந்து ஒரு நியூஸ் ஆர்டிக்கல், இது ஏதோ ஒரு நார்த் இந்தியன் ஸ்வீட்டில் நான் நினச்சேன். அதுக்கு ஏன் பேர் நான் வந்து தமிழ் மொழியிலே இல்லாத பேராக இருக்குது. ஸோ இது மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில், சூடான எண்ணெயில் பொரிக்க போகிறோம். ஓகே. ஆயில் வந்து நல்லா இது மாதிரி ஹாட்டாக இருக்கணும், அப்புறம் குறைச்சிடணும். ஆஃப் ஆயிடுச்சுல, ஆஃப் பண்ணிவிட்டு. ஸோ இப்போ நல்லா இந்த மாதிரி டீப் ரெட்டாக ஆகிற வரைக்கும் நம்ம இது பொரிக்கணும். அப்போ தான் வந்து இந்த குலாப் ஜாமுனுக்கே ஒரு அழகான ஹியூ இருக்கும் இல்லையா, ரெட்டிஷாக அந்த மாதிரி கிடைக்கும். ஒரு ரெட்டிஷ் ப்ரௌன் இருக்கும். ஓகே. குலாப் ஜாமுனுக்கு ஃபாலோ பண்ணுற அதே ரூல்ஸ் தான். நம்ம ரொம்ப கம்மியான சூட்டில் போட்டு பொரிச்சு எடுக்கணும்.
ஸோ இது எடுத்தாச்சு. இப்போ சுகர் சிரப்பும் ரெடியாக இருக்குது. இதில் வந்து ஒரே ஒரு பிஞ்சு ஏலக்காய் தூள் போட்டுக்கிறேன். சுகர் சிரப்பும் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பொரிச்ச பேடாவை சுகர் சிரப்பில் ஊற வைக்க போகிறோம். ஓகே. ஸோ இது வந்து நம்ம குலாப் ஜாமுன் வந்து சில பேர் ஹாட்டாக சாப்பிடுவாங்க, ஆனால் நிறைய பேர் அதை கோல்டாக சாப்பிடுவாங்க. ஸோ இதையும் நம்ம வந்து சில் பண்ணி சாப்பிட்லாம். இது ரூம் டெம்பரேச்சரில் சர்வ் பண்ணலாம். ஓகே, அதான் ஐடியல். ஆமாம். ஓகே, நம்ம இப்போ சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிட்டோம். இது வந்து ஒரு 30 மினிட்ஸ் அட்லீஸ்ட் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அது சோக் ஆகி நல்லா அந்த சிரப்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு சாஃப்ட் ஆகும். ஓகே. ஸோ இன்னும் ஒரு 30 மினிட்ஸில் இது நல்லா ஊறி வரட்டும். அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ மக்கன் பேடா வந்து சுகர் சிரப்பில் போட்டு ரெடியாக இருக்குது சாப்பிட்டு பார்க்குறதுக்கு. இப்போ நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். வீட்டில் குலாப் ஜாமுன் செஞ்சால் இப்படி தான் சாஃப்டாக இருக்கும். நம்ம கடையில் வாங்குவோம் வந்து அது வந்து ரொம்ப நேரம் ஊற வச்சனால அது வேறு டெக்ஸ்டரில் இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் நேரம் ஊற வச்சா கூட நல்லாயிருக்கும். ஆனால் குலாப் ஜாமுனோட அந்த நட்ஸ், அந்த ரேசின்ஸ் எல்லாம் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குது. நல்ல க்ரன்ச் இருக்குது. சும்மா சாஃப்டாக மட்டும் இல்லாமல் அந்தந்த டெக்ஸ்டர்ஸ்லாம் நமக்கு கிடைக்குது. ஸோ இது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங். உங்களுக்கு குலாப் ஜாமுன் ரொம்ப பிடிக்கும்னா இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் அது நல்லா ரொம்ப நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்கள், இன்னும் நல்லாயிருக்கும். ராஜேஸ்வரி, ரொம்ப ரொம்ப நன்றி. நம்மளோட வந்து இங்கே நீங்கள் வந்து உங்களோட வெஜிடேரியன் ரெசிபீஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணீங்க. வெஜிடேரியன் பிரியாணி செஞ்சு கொடுத்தீங்க, ஸ்வீட்ஸ் செஞ்சு காட்டினீங்க. உங்களோட ஸ்பெஷல்ட்டியே ஸ்வீட்ஸ் தான். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நமக்காக முறுக்குலேயே இத்தனை வேரியேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்தீங்க. ஸோ இதெல்லாம் நம்மளோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூம்மா. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்னோட இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும் என்னுடைய இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. ரசிகர்களே, நீங்களும் வந்து நம்ம கற்றுக் கொடுத்த எல்லா ரெசிபீஸையும் கண்டிப்பாக இந்த விசேஷ டைமில் ட்ரை பண்ணி பார்க்கணும். உங்கள் விருந்தாளிங்களுக்கும் உங்களுக்கும் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். அவங்களெல்லாம் அசத்த மறந்துடாதீங்க. உங்கள் எல்லாருக்குமே ஒரு அற்புதமான தீபாவளி வாழ்த்துக்கள்.